நாகை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் சிக்கிய மருத்துவம் குணமிக்க கத்தாழை மீன்கள் 70 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. நாகப்பட்டினம் கீச்சாங்குப்பத்தை சேர்ந்தவர் மணிமுருகன். இவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே கிராமத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்றுள்ளனர். நேற்று கடலில் வலையை விரித்தபோது அதிக அளவிலான மீன்கள் சிக்கியதால் ஆரவாரத்துடன் வலையை படகுக்குள் இழுத்தனர். வலையில் மருத்துவ குணம் வாய்ந்ததும் தங்கத்தை போன்று விலை மதிக்கக்கூடியதுமான கூரல் மீன் எனப்படும் கத்தாழை மீன்கள் சிக்கியது தெரிய வந்து இன்ப அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். ஒரு படகில் 33 மீன்களும், மற்றொரு விசைப்படகில் 6 மீன்களும், இன்னும் 2 விசைப்படகுகளில் தலா 1 மீனும் என மொத்தம் 41 கத்தாழை மீன்கள் வலையில் சிக்கியது. மீன்களை கரைக்கு எடுத்து வந்தவுடன் இந்த மீன்கள் குறித்த தகவல் அறிந்த வியாபாரிகள் கத்தாழை மீன்களை வாங்க நாகை மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்தனர். 41 மீன்களும் போட்டா போட்டிகளுக்கு இடையே 70 லட்சத்திற்கு ஏலம் போனது. இது குறித்து அந்த மீனவர்கள் கூறுகையில், கோடியக்கரை தென்கிழக்கே கற்றாழை மீன்கள் கிடைக்கும் என்றும், மீனவர்களின் வலையில் மிகவும் அரிதாக இந்த மீன்கள் சிக்கும் என்றும், இந்த வகை மீன்கள் சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர். கத்தாழை மீன்களின் அடிவயிற்றில் இருக்கக்கூடிய நெட்டி என்ற ஜெல்லி 50 கிராம் முதல் 100 கிராம் வரை இருக்கும். இந்த ஜெல்லியை ரப்பர் போல் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்ல முடியுமாம். இது ஒயின் மற்றும் மருந்துகள் தயாரிக்கும் மூலப்பொருளாகவும் பயன்படுகிறது. பாலியல் ரீதியான நோய்கள் குணமாகவும் இந்த ஜெல்லி மூலம் மருந்து தயாரிக்கப்படுகிறது. எப்போதாவது வலைகளில் சிக்கி பேரதிர்ஷ்டம் தரும் கத்தாழை மீன்களின் இறைச்சி குறைந்த விலைக்கு விற்றாலும் அதில் இருக்கும் ஜெல்லிக்குத்தான் மவுசு என்றும் மீனவர்கள் கூறுகிறார்கள். மார்கழி மாதத்தில் மட்டும் குளிர் தேடி இப்பகுதிக்கு இடம்பெயர்ந்து வருகின்றன கத்தாழை மீன்கள். மற்ற மீன்களைப் போல இந்த மீன்களை நம் மக்கள் அதிகம் விரும்புவது இல்லை. இது முழுக்க முழுக்க சீனா, ஜப்பான், ஐரோப்பா நாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது. இங்கு இதை பல்வேறு நோய்களுக்கான மருந்து தயாரிக்கவும் பயன்படுத்துகிறார்கள்.